நான் இந்த கப்பில் அரை கப்பு கடல மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு கட்டி இல்லாமல் தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் ஜீரகம் பொரிஞ்சோன்னே மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2, ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக இஞ்சி துருவி வச்சுருக்குறோம். ஒரு 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கோம். இதையும் அதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்குது. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா தக்காளியும் வதங்கிட்டு இப்போது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச இந்த கடல மாவு எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு, நல்லா ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் பாம்பே சட்னி தான் ரெடி ஆகுது. நல்லா கொதிக்கட்டும். அடி பிடிச்சிரும். அடிக்கடி அப்படியே நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டும். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கிங்க. இது கொஞ்சம் சுண்டி திக்காக வரும். கடல மாவுன்றதுனால கொஞ்சம் குழ குழன்னு வந்துடும். தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதித்து வருது. இப்போ அரை ஸ்பூன் கரம் மசாலா இதையும் போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுட்டு மல்லித்தழை தூவி இறக்க வேண்டியதுதான். ஒரு பாம்பே சட்னி ரெடி. ரொம்பவும் சிம்பிளான ஒரு பாம்பே சட்னி ரெடி. ரொம்பவும் சிம்பிளான ஒரு பாம்பே சட்னி ரெடி. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு காரம் வேணுன்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சட்னி தோசை, இட்லி, சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணு.